ரஞ்சித். ஆதி சார், குட் மார்னிங். குட் மார்னிங் ரஞ்சித். மீட்டிங் எல்லாம் ரெடியா இருக்கா? ரெடி சார். ப்ரெசன்டேஷன் எல்லாமே ரெடியாக இருக்குது. குட். அண்ட் பட்ஜெட் ரிப்போர்ட்? அது கூட மிஸ் பிரியா அண்ட் டீம் வந்து ப்ரெசன்டேஷன் ரெடியாக வச்சுருக்காங்க சார். இன்னைக்கு இன்டர்வியூ இருக்கு, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமாம் சார், 11 o'clock. என்ன சார் இன்டர்வியூ பற்றியெல்லாம் கேட்டுட்ருக்காரு. அவருக்கு பிஸி ஷெடியூலில் இதெல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்காரு. இது ஜஸ்ட் ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப் தானே. என்ன ரஞ்சித் யோசனை பலமா இருக்கு? அது ஒன்றும் இல்லை சார். நம்ம ஆஃபீஸில் ஹையர் பொசிஷனுக்கு ஸ்டாஃப் எடுக்கும்போது கூட நீங்கள் எடுக்க மாட்டீங்க. இது ஜஸ்ட் ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப் தான். இதுக்கு நீங்கள் இவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களே, அதான் பார்த்தேன். ஓ, அதுக்கு ரீசன் உங்களுக்கு அவசியமா தெரியணுமா என்ன? ஐயோ சாரி சார், தப்பாக ஏதாவது கேட்டிருந்தா மன்னிச்சிருங்க. ஜஸ்ட் ஒரு ஆர்வம் தான். ஆர்வம்? ஹஹஹா. சரி ரஞ்சித், என் கூட நீங்க எத்தனை வருஷமா ஒர்க் பண்றீங்க? சார் அது வந்து 3 வருஷமாக உங்களுக்கு பிஏவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். குட். இந்த 3 வருஷத்துல நான் ஏதாவது தேவையில்லாத வேலை பார்த்துருக்கேனா? இல்லை சார், நீங்கள் எது பண்ணாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். ஓகே ஓகே, என்னை பத்தி இவ்வளவு புரிஞ்சு வச்சுக்கிற. பட் நான் இந்த இன்டர்வியூல நானே இன்வால்வ் ஆகுறேன்னா அதுக்கு ஏதோ ரீசன் இருக்கும்னு உனக்கு புரியலையா? ஓகே ஓகே, நான் ஒரு 10 ரெஸ்யூம் கொடுத்தேனே, அவங்களோட மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணிட்டியா? ஆமாம் சார், காண்டாக்ட் பண்ணிட்டேன். காண்டாக்ட் பண்ணி இன்டர்வியூக்கு வர சொல்லிட்டேன். அவங்களும் அக்னாலேஜ்மெண்ட் வந்து அனுப்பிட்டாங்க. ஃபைன். இல்லையே, இவர் மேலே ஏதோ டவுட்டாகவே இருக்கு. ஏய், இன்னுமா யோசிச்சுட்டு இருக்க? சார் அது வந்து ஓகே ஓகே, நானே உன்னோட டவுட்டை கிளியர் பண்றேன். இன்டர்வியூ வந்து ஒரே ஒருத்திக்காண்டி தான். ஆனா அவளை ஒருத்திக்கு வர சொன்னா டவுட் ஆயிரும் அவளுக்கு, அப்படின்றதுனால தான் 10 பேருக்கு அவ கூட படிக்கிற பிள்ளைங்கள வர சொல்லியிருக்கோம். சரியா? ஓ ஓகே ஓகே, இப்போதைக்கு உனக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் போதும். மற்றபடி எனக்கும் அவளுக்கும் என்ன சம்மந்தம்லாம் பின்னாடி தெரிஞ்சுக்கோ. சரியா? ஓகே சார். தினமும் கனவில் உன்னாசை முகம் தேடி எங்குகிறேன் விடியும் பொழுதில். இந்த மலையில் குலுங்கியது கொலுசும் நழுவியது, வெக்கத்தில் கண்ணங்கள் கூசியது, மனம் காலடி ஓசை எதிர்பார்த்து துடிக்கின்றது அன்பே. அழகான மூடில் இருக்கும்போது யாருமா அது கால் பண்ணுறது? இந்த ஃபோனில் டிஸ்பிளே வேற ஒழுங்காக தெரியாது. யாருன்னு நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? எப்படியும் யாழினியாக தான் இருக்கும். ஹலோ, இந்த பக்கம் தர்ஷினி, அந்த பக்கம் யாரு? ஏடி, இன்னும் அது உடஞ்ச டிஸ்பிளே தான் வச்சுட்டு இருக்கியாக்கும். உனக்கு என்ன டி? சொல்லுவா. நான் எப்படி வாங்குறது? எப்படியாவது இந்த ஜாப் மட்டும் எனக்கு கிடச்சிட்டுன்னா இதை வச்சு நான் டிஸ்பிளே மாற்றிடுவேன். இந்த கிரேட் சக்கரவர்த்தியோட பொண்ணு இப்படி சொல்லலாமா? நீ கண்ணை காட்டினாலே உனக்கு எல்லாம் வந்து கிடைக்குமே, இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டா. இந்த கிரேட் சக்கரவர்த்தியோட மகா இல்லையாடி நான். என்ன சொல்கிறேன்னா அவரோட பொண்டாட்டியோட பொண்ணு இல்லையேண்ணா. நான் கீப்போட பொண்ணு தானே, அதனால எனக்குள்ள மரியாதை தானடி கிடைக்கும். அது என்னவோ உண்மைதான். ஆனால் 9 மணி வரைக்கும் நீ தூங்குற. எங்கள் அம்மாலாம் என்ன இதுக்கு முன்னாடி சமட்டி மூஞ்சிலே ஒரு குத்து விட்ருக்கோம். 6 மணி 7 மணிக்குனா முடிக்கணும். உனக்கு சித்தியாக இருந்தாலும் அந்த கொடுமை இல்லை பற்றியா? என்ன இந்த சித்தி என்ன பண்ணியிருக்கணும்? காலையில் 5 மணிக்கு உன்னை எழுப்பி கோலம் போட்டு சமையல் வேலை பண்ண வச்சுருக்காண்டாமா. உனக்கு கிடச்சிருக்கிறதா நல்ல சித்தி தான். அதையே பொறாமல் பிடிச்ச நாதாரி, இப்படி பொறாமல் பிடிச்ச அலையறிய எரும மாடு. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? அவங்கெல்லாம் ரொம்ப ஆச்சாரமானவங்க. எங்கள் மூஞ்சிலெல்லாம் முழிக்க மாட்டாங்களாம். அதனால தான் அவங்க கிச்சன் பக்கமே என்ன விடுறதில்ல. அவங்கெல்லாம் இல்லாத நேரம் பார்த்தா வெளியில் போகணும். என்னோட மூஞ்சில் முழிச்சாலாம் ராசி இல்லையாம். அதை விடுடி, அதுவும் நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் தானே. ஒரு வேலை கிடையாது, ஜாலியாக ரூமில் இருக்கலாம் தானே. சரி விடுடி. ஓகே, நேரம் ஆகியாச்சுல, கிளம்ப வேண்டாமா இன்டர்வியூக்கு? அதெல்லாம் நாங்கள் கிளம்பியாச்சு, நீ தான் இன்னும் கிளம்பலை. சீக்கிரம் கிளம்பி வந்துரு. சரியா? ஓகேடி மக்கா, ஃபோனை வையப்போம். கிளம்பணும், இனிமேதான் கிளம்பி வரணும். சரியா? ஓகேடி, பாய். பாய் மக்கா. சரி ஓகே, மெதுவாக கிளம்பி கீழே போ. ஐயோ, இவங்க வேற உட்காந்துருக்காங்களே. என்ன மேடம், காலையில ஜோரா கிளம்பி எங்க போயிருங்க? கிஷோரனா, அது வந்து ஒரு வேலை விஷயமா வெளியில போயிடுறேன். யாருட்டி அண்ணே? எனக்கு மட்டும்தான் கிஷோர் அண்ணே. உனக்கு யாருங்க அண்ணேன்னு கிடையாது. சரியா? அதை முதல் ஞாபகத்தில் வச்சுக்க. சாரி மேடம், தெரியாம சொல்லிட்டேன். ஏய் வேணிமா, நீ சும்மா இரு. மேடம்க்கு மூஞ்சி எப்படி சோர்ந்து போச்சு பாரு. போனா நீ அந்த மூஞ்சிக்கு போய் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு. சரி, எந்த கம்பெனிக்கு நீ வேலைக்கு போறா? நீ படிச்ச ஒரு ஆஃப்டர் ஒரு லோ கிளாஸ் காலேஜில் படிச்சதுக்கு உனக்கு எவன் வேலைக்கு தரான்? இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்க, அங்க போய் சக்கரவர்த்தி அப்படின்ட்டு எங்க அப்பா நேமை மட்டும் யூஸ் பண்ணாத. எங்க அப்பாவுக்கு நான் என் தங்கச்சி 2 பிள்ளைங்க தான். சரியா? அவருக்கு மரியாதையை நீ வெளியில போய் கெடுத்து விட்டுறாத. சரிங்க சார், கண்டிப்பா நான் யாரோட நேமும் யூஸ் பண்ண மாட்டேன். டேய் செல்ல குட்டிங்களா, என்ன இது தேவையில்லாத ஒரு ராசி கெட்டவளுக்கு மூஞ்சில முடிச்சு காலையிலே பேசிட்டு இருக்கீங்க. உங்க வேலையை போய் பாருங்க. போட்டி வேலையை பார்த்துட்டு என்ன நடிச்சிட்டு நிற்கியா? போ கிளம்பி.
இவளுக்கு மூஞ்சில முழிச்சாலே வழங்காதம்மா. காலங்காத்தால வந்துட்டா. எத்தனை நாள் சொல்றது நாங்கள் இங்கே இருக்கும்போது வராதன்ட்டு. ராசி கேட்டவா. வாங்க மேடம் வாங்க, உங்களுக்கு அங்கே தான் வெயிட்டிங் இந்த ஆதி. இனிமே தாண்டி என் ஆட்டத்தையே நீ பார்க்க போற. உன் அப்பன் பண்ணின கூத்துக்கெல்லாம் ஒன்றை தாண்டி வச்சு பண்ண போறேன்.